வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஹெல்தியான நல்ல வாசனை மிகுந்த கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கருவேப்பிலை சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை பொடி செஞ்சுக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மல்லியை நல்லா செவந்து நல்லா வாசனை வந்துடுச்சு, அந்த அளவுக்கு வதக்குனா போதுமானது. இப்போ இதையும் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ திரும்பவும் அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, இது 2 சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுந்தும் இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும், இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஆற வச்சிடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போது வெந்தயம் நல்லா பொரியுது. இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன், இதையும் சேர்த்து இது கூடவே வறுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், நான் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்து இது கூடவே வறுத்துக்கலாம். மிளகாய் வந்து கருகிடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் லேசாக செவந்து வரணும். இப்போ பொட்டுக்கடலையும் கூட ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்தா போதுமானது. இப்போ இதையும் எடுத்து நம்ம அரை வச்சிடலாம். இப்போது ஃபைனலாக வந்துட்டு 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை ஏற்கனவே வந்துட்டு நல்லா கழுவி நல்லா வந்து நிழல்லையே உலர்த்தி அப்படி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பச்சை கருவேப்பிலை இருந்ததுன்னா நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா அலசிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு இதே மாதிரி ஒரு பேனில் போட்டு அப்படி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அது கையால் அப்படி நொறுக்கும் போது நல்லா நொறுங்கும், இந்த மாதிரி நொறுங்கும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே காய வச்சதுனால லேசாக வதக்கினாலே போதுமானது. கருவேப்பிலையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கியாச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, இது சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதையும் சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும். இந்த கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை பொடி, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை கலந்துக்கலாம். தீயை வந்துட்டு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டா கருகிடும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இதில் நீங்கள் இன்னும் முந்திரி, நிலக்கடலை இதெல்லாம் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுக்கும்போது நல்ல க்ரீன் கலர் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்துட்டு நல்லா காய வச்ச கருவேப்பிலை, அதனால கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கும். இப்போ இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து சாதம் நல்லா உதிராக வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. பாருங்கள் நல்லா பொலன்னு இருக்குது. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.